ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷென் ஸ்பெஷல்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டே 2 2 வீடியோ முடிஞ்சு 3வது வீடியோ வந்து ஏதோ ஒன்று பண்ணி பேசிடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றும் இல்லை, நம்ம மக்களுக்கு வந்து ரிலேட்டிவாக கரண்டாக வந்து இப்போ நம்ம மனசை தொடுற மாதிரி ஒரு வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. வாங்க வீடியோவில் போகலாம். திரும்பியும் ஒரு புது வீடியோக்குள்ள வந்தாச்சு கைஸ். 2 நாள் வீடியோ போட்டு எடுத்த டே 3 ஆஃப் வீடியோ மேக்கிங். என்னன்னா, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, என்ன கான்செப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அது யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாருக்கும் போரும் அடிக்கக்கூடாது சரி அப்படின்னு இருக்கும்போது தான் நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். வீடியோ அப்படின்னா, இந்த ஏரியாவில் எல்லாருமே ஒரு மாதிரி நான் பூமர் மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். பூமர் பேச நல்லாவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஏரியாவில் எல்லாருமே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்பல எப்படி சொல்ல, ஒரு சவுண்டை கேட்கும். ஒரு முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா வளர்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தா உடனே அவன் கஞ்சா அடிப்பான் மெயின் பண்ணுவாங்க. ஒரு நார்மலா ஒருத்தன் வந்துட்டு நல்லா முடியெல்லாம் நீட்டா கட் பண்ணிட்டு ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கேன், அவன் வந்து எந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படிங்கிற திங்கிங் போகும். கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அவனுக்கு ஸ்டைல்ல அவன் இருந்தா அவன் வந்து கஞ்சா அடிப்பான் அப்படி இப்படி கொஞ்சம் வித்தியாசமா அப்படின்னு எப்படி ட்ரீட் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா, ஒருத்தர் ஜம்முனே முடியெல்லாம் வளர்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா முடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து அவன் ஒரு கஞ்சா குடிக்காரன், அவன் அப்படி அவன் இப்படி அவன் பிள்ளைகள் கூட போவான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க. இதே ஒருத்தர் ஜம்முன்னு அழகாக டிப்டாப்பாக வந்தான்னா என்ன சொல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். அதுக்கு நான் ஒரு பெரிய வீடியோ, இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும் பாருங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் எப்படி பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, அவங்கள வந்து இப்போ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ அவங்க விருப்பத்துக்கு இருக்க விட மாட்டேதாங்க. அது அவங்களோட ஸ்டைல், அவங்களுக்கு இப்படி இப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணும், இப்படி நம்ம முடியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது நம்ம மக்கள் நினைச்சு பார்க்க வேணலாம், இந்த பையன் இப்படிதான். என்னன்னா, அவனுக்கு வெளித்தோட வச்சு ஜட்ஜு, அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு வெளித்தோட வச்சு இவன் இப்படி இருக்கானோ அவன் அப்படிதான், இவன் முடி நிறைய வளர்த்துருக்கானா அப்போ இவன் கஞ்சாட்டிப்பானா இருக்கும், குடிப்பானா இருக்கும், பெரிய ரவுட்டியா இருக்கும் அப்படின்னு. ஆனால் எப்படின்னா, நான் ஒரு வீடியோ எப்படின்னா, ஒரு மாலில் 2 பேர் நிற்காங்கப்பல. அப்போ என்னன்னா, ஒருத்தன் ஜம்மு முடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பழைய ஒரு எஸ்ஐயோ எஸ்பியோ ஒரு சார் வந்து அவனை பார்த்து, நான்லாம் இப்போலாம் பொசிஷனில் இருந்திருந்தேன்னா நான் ஒன்றை வந்து A1 போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வீடியோ அடுத்த லாஸ்ட்டில் போடுறேன். சொல்லுவோம் அண்ணா, இவனுக்கு மூஞ்செல்லாம் பார்த்துச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் சத்தியமா சொல்றேன், நான் டியூட்டில வேலை செய்யலையே 10 வருஷம் சப் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா முடிய பூச்சி வாங்குவாங்கன்னு இல்ல அப்படி ஒரு கணக்குல. அப்புறம் எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம், இந்த சென்ஸ் எப்படி வெளியே போறோம்னா எப்படி தெரிஞ்சு பண்ணதுன்னா, செப்பல் ஸ்லிப்பரை போட்டு தான் வச்சோங்களா, அது வேற மாதிரி ஒரு கணக்கு ஆயிரும். குழு பயிலா இருக்கானே அப்படின்னு இருக்கும். நிறைய இடத்துல நானும் அனுபவப்பட்டேன். நீ அனுபவப்பட்டிருக்க அப்படிலாம்? நான் வந்து இது வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணது இல்லை. அவங்க பாக்குற விதமே எப்படி ஆயிட்டுனா, ஸ்லிப்பர் போட்டிருக்கானா, என்னடா அவங்க குழுவ மாதிரி இருக்கானே அப்படின்னு ஆயிட்டு. அதுவும் இப்போ என்னன்னா, எல்லாரும் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ டைம் அப்படி ஆனால் எப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பைக்ல இப்போ ஒருத்தன் ஸ்பீடா போறான்னு வச்சுக்கியான், அவன் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காண்டி உண்மையாட்டே ஸ்பீடாகவே இருப்பான். ஆனால் இங்கே சைடில் இருக்க மக்கள் என்ன தெரியுமா பேசுவாங்க, அண்ணா போறான் பாரு, இந்த பையன் எப்பவுமே இப்படிதான், எப்படி ஸ்பீடா போறான். ஒருக்கா அதே மாதிரி ஒருக்கா இப்படி நினைச்சிட்டாங்கன்னா அவன் எப்பவும் அதே கணக்கு தான். கடைசி வரைக்கும் அந்த மென்டாலிட்டிலே தான் இருப்பாங்க. முடி வளர்க்கான். இது எனக்கும் நான் இது வந்து என்னன்னா பெர்சனல் இம்பாக்ட். நம்ம முடி சரி சும்மா நம்ம கொஞ்சம் இதாக கொஞ்ச நாள் வளர்க்க போறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாரும் சுத்தி இருந்து ரிலேட்டிவ்ஸ் பி லைக், இவன் முடி வளர்க்கான், வெட்ட சொல்லுங்க, இவனு நல்லா இல்லை அப்படி இப்படி ஒரு மாதிரி. இது என்ன இதனால அப்படி எல்லாரும் நினைக்காங்க. என்னையும் அப்படிதான். காலேஜில் எப்படி தெரியுமா, நான் கொஞ்சம் தாடி ஒழுங்கா வளர்ந்துருக்காது, எனக்கு லைட்டாக தான் தாடி இருக்கும். அப்போ தாடி வந்து கொஞ்சம் வெட்டாமல் அப்படி குறைகாரனே இருந்தோடனே அசிங்கமாக இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை முடி வெட்டும் போது வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படி கண்டிடாமல் விட்டுருவேன். அதுக்கு என்ன தெரியுமா, உடனே காலேஜில் என்கிட்ட வந்து ஸ்டாஃப் கேட்பாங்க, உனக்கு பிரேக்கப் ஆகிட்டோ. அதே மாதிரி எப்படி இருக்காது, இந்த தாடிதான் தான் ஞாபகம் வந்து. இப்போ ஒருத்தர் நிறைய தாடி வளர்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்களா, நம்ம மக்களை திங்கிங் கண்டுட்டு தான் போயிடும், அவனுக்கு பிரேக்கப் ஆகிட்டோம் அதனால நான் தாடி வளர்க்கணும், இல்லைனா மனசோர்வா. தாடி வளர்க்கிங்களா, உனக்கு மனசோர்வு, இல்லை டிப்ரெஷன், இல்லைனா பிரேக்கப்பு, இல்லைனா உனக்கு வீட்டில் சண்டை, இல்லைனா இறக்கூட இறந்து போயிட்டான். இப்படிதான் எல்லாரோட கண்ணாக்கு. அது ஏன் அப்படி எல்லாரும் அந்த ஃபோக்கஸ்ல. இப்போ முடி வளர்த்தானே அவன் திருடனா தான் இருப்பான், யாரோ முன்னாடி சொல்லி வச்ச மாதிரியே தான் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன சொல்ல, ஒரு மாதிரி இன்னசென்ட் பையன் வந்து
எத்தனையோ நிறைய வீடியோலாம் இன்னசென்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தா பெரிய கொலகாரனா இருப்பான். அதே மாதிரியா நிறைய வீடியோ நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா இவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இவங்க யாருன்னா ஒருத்தனை வந்துட்டு அவன் முடியெல்லாம் கொஞ்சம் லைட்டா வளர்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தான்னா அவனை உடனே எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா இவன் இப்படி அப்படின்னு, இவன் இப்படி மோசமா தான் இருப்பான் அப்படின்ட்டு. அதே இது ஒருத்தன் நல்லா நீட்டா எடுத்துட்டு அழகா அமைதியா போயிட்டு அமைதியா வந்தான்னா அவன் வந்து நல்லவன். நீங்க நல்லா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும் இந்த கொலை எல்லாமே என்னெல்லாம நடந்துட்டு இருக்கு. நீ பார்த்து எவ்வளவுமே இந்த டவுட் படக்கூடிய அது மாதிரி இருக்க மாட்டான். நீ பார்த்துருக்கியா இந்த மாதிரி டவுட் பட? அதனாலதான் சொல்றேன் நல்லா டிப்டாப்பா இருப்பானு, கபடி அடிச்சுட்டு போவான். அவனாதான் பெரிய ஆளுக்கு. எப்படின்னா இது நம்ம இந்த வீடியோல என்ன மெயினா சொல்ல வரோம்னா, ஒருத்தனை வந்து அவனுக்கு ஜட்ஜ லுக்கை வச்சோ அவனுக்கு கேரக்டர் அவுட்ஃபிட்டை வச்சோ ஜட்ஜே பண்ண மாட்டான். ஏன்னா நானுமே நிறைய, ஏன்னா எல்லார்ட்டையுமே எப்போவுமே எல்லாமே இருக்காது. நீங்களும் நல்லா கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே எல்லாவன்ட்டையும் எல்லாம் செருப்பு இருக்காது, ஷூ இருக்காது, சட்டை இருக்காது, ஒழுங்கா ஹேர் ஸ்டைல் இருக்காது, ஃபேஸ் கட் இருக்காது. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம் யார்ட்டையே எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா அத்து இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதை வச்சு நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணலாம். இந்த வீடியோ மெயின். ஏன்னா நானுமே மனசுல நல்லா அனுபவப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நடை உடை பாவனிச்சு ஜட்ஜே பண்ண விடாது. மனசை வச்சு யாருனாலும் நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா வந்து ரகடு பாய் மாதிரி இருப்பான், அவன்கிட்ட போய் பேசி பார்த்தோன்னா அவனுக்கு கேரக்டர் இருக்கு. நீ நோட்டீஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ எதனால திடீர்னு பட்டேன்னா கொஞ்சம் மனசுல நல்லா இம்பாக்ட் இது நல்லா ரீச் ஆகும். நம்ம எல்லாரும் முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோவும் இருக்குது. ப்ரொமோஷன் வீடியோனா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ டெய்லியுமே இனிமேல் 30 days 30 கன்னு சூப்பராக போடுவோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, நல்லா இருந்து நினைக்கிறேன். ஸோ பை கைஸ், பாய்.